சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நீ உண்மையை சொல்லல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா ஏமா இந்த மிரட்டர் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதோ நல்ல காரியம் நடக்கிற வீடாச்சேன்னு ஒத்தாசைக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா ஏன் மேலேயே பழிய போடுறியா நீ? ஏமா ஏதோ கூப்பிட்ட மரியாதைக்கு வந்தா உங்க வீட்டு மருமக ஏன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கா, நீங்களும் சும்மா இருக்கீங்க? உங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? அப்ப நீ கொடுத்த காஃபில விஷம் இல்லையா? ஏமா நான் ஏமா விஷம் வைக்க போறேன்? எனக்கு இவரு அண்ணன் முறை வேணும். யாராவது அண்ணனுக்கு விஷம் வச்சு கொடுப்பாங்களா? ஹே, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல என்ன உண்மையை சொல்லணும்? கோவில்ல நீ என் மாமாக்கு காஃபில விஷத்தை கலந்து கொடுக்க போறேன்னு சொன்னல, அத இங்க சொல்லு. திரும்ப திரும்ப ஏமே நான் என்னையே குற்றவாளி ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க? நான் தான் கோவிலுக்கே போலன்னு சொல்லிட்டு இருக்கேனே. அப்புறம் நான் எப்படிமா உன்னை அங்க பார்க்க முடியும்? நீ உன்னை நல்லவளா காட்டுறதுக்கு என்ன கெட்டவளாக்க பாக்குறியா? அதுவும் இல்லாம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்குது, அது பாக்குறதுக்காக ஆசையா வந்த இடத்துல நான் கொலை பண்ண வந்திருக்கேன்னு சொல்றியே. நான் கொல்லணும்னு நினைச்சா யாருக்கும் தெரியாம விஷம் வச்சா கொல்லுவேன்? நேருக்கு நேரா நின்னு குத்தி கொல்ல மாட்டேடா. மீனா, என்னை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. உனக்கு என்னை பத்தி தெரியணும்னா உன் குடும்பத்துல இருக்கிற மூத்தவங்க கிட்ட கேட்டு பாரு. சிதம்பரத்தோட மருமகங்கிறதுனால உன்னை நான் சும்மா விடுறேன். இல்ல ரேவதி, மீனா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. மாமா, என் வீட்டுல நல்ல காரியம் நடக்கவே விட மாட்டியா? ஏன் எல்லாரும் முன்னாடி என் குடும்ப மானத்தை வாங்குற? மாமா, நான் சொல்றது உண்மை மாமா, என்ன நம்புங்க. வேதனாகி தான் உங்ககிட்ட போய் சொல்றா. நான் போய் சொல்றேனா இல்ல நீ போய் சொல்றியா? நீ தான் போய் சொல்ற. சரி, நானே போய் சொல்றதா இருக்கட்டும். நீ உண்மையை சொல்றவ தானே? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு ஒரு உண்மையான பதில் சொல்லு. உனக்கு இங்க தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ எதுக்காக கோவிலுக்கு போன? சொல்லு மீனா, எதுக்காக கோவிலுக்கு போன? நீ என்ன கோவில்ல பார்த்ததா சொன்ன. அப்புறம் ஊருக்கு வெளியில இருக்கிற குடோன்ல கூகுள யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நீ அவரை போய் காப்பாத்தினதா அவரே சொன்னாரு. இதுல எதுமா உண்மை? நீ கோவில்ல என்ன பார்த்ததா சொன்னது உண்மையா இல்ல குடோன்ல கூகுள காப்பாத்தினதா சொன்னது உண்மையா? இதுல எது உண்மைன்னு நீயே சொல்லிடுமா. அப்படி ஒருவேளை நீ கோவிலுக்கு போனது உண்மைனா ஃபங்க்ஷனை விட்டுட்டு ஏன் போனேன்னு சொல்ல. ஏமினா, இந்த தாலி கோக்குற ஃபங்க்ஷன் உனக்கு பிடிக்கலையா? இல்ல யாராச்சும் உன்னை வர வேணான்னு சொல்லிட்டாங்களா? நாட்டாமக்காரமா, எதுக்காக அமைதியா இருக்கீங்க? எப்பவும் குறுக்க பூந்து மீனாவை காப்பாத்துவீங்கல்ல, இப்போ நீங்களே மீனா கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். மீனா, இவ உன்னை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன் இவள பேச விட்டுட்டு இருக்க? இவதான் கோயிலுக்கு போகவே இல்லைன்னு சொல்றாளே. எதை மறைக்கிறதுக்காக இவ இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியல. ஆனா தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல நீ எதுக்கு மீனா கோயிலுக்கு போன? மீனா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். காலையில இருந்து இங்கதானே இருந்த, என்கிட்ட கூட சொல்லாம நீ எங்க போன? அது உனக்கு தானே மீனா தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வச்சிருக்கோம்.
நீ ஏன் இந்நேரம் பார்த்து கோயிலுக்கு போன? அம்மா டீச்சர், எல்லாரும் கேக்குறாங்கல்ல, எதுக்காக கோயிலுக்கு போனீங்க? நீங்க கோயிலுக்கு போனதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த வேதநாயகி சொன்னது பொய்ங்கிறத எங்களால நம்ப முடியும். இல்லனா நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. எதுக்கு மீனா அமைதியா இருக்க? எதுக்காக வீட்ல இல்லாம கோயிலுக்கு போனேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லு. அத சொன்னாவே இந்த வேதநாயகி மாட்டிப்பா. அத முதல்ல சொல்லு மீனா. அவ எப்படி சொல்லுவா? மீனா, அம்மா உன்கிட்ட தான் கேக்குறாங்க, எதுக்காக கோயிலுக்கு போனா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. சொல்லு மீனா. சொல்லு மீனா, ஏன் அமைதியாவே நிக்கிற? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லு. கோயிலுக்கு சாமி கும்பிட போனியா? அம்மா, எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் போவாங்க. ஆனா ஃபங்க்ஷன் நேரத்துல ஏன் இங்க இல்லாம அங்க போனாங்கறத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். சொல்லு மீனா, ஏன் வீட்ல இல்லாம வெளிய போன? சொல்லு. வெளிய போனவங்க போனவங்களாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் தான் வந்தாங்களோ? இவங்கள மாதிரி ஆளுங்களை வீட்ல விட்டா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கள அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு தேவி இவகிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஐயா மாமா சிதம்பரம், எதுக்கியா மீனாவை எதுக்கு வெளிய போக சொல்ற? அவளுக்கும் சேர்த்து தாயா தாலி பிரிச்சு கோக்குறோம். அவளும் புது தாலி கட்டி இருக்கிறவ தானே. மீனா நீ வா வா மீனா, வந்து உட்காரு. மீனா, நீ ஏதோ குழப்பத்துல காப்பியை தட்டி விட்டுட்ட. பரவாயில்ல விடு, நீ வந்து உட்காரு வா. ஆமா, நேரமாச்சு. எல்லாரும் வந்து உட்காருங்க. மீனா போ மீனா, சீக்கிரம் ஒரு நல்ல புடவைய கட்டிட்டு வா போ. ரேவதி, அவ வந்தோன்ன இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர நலுங்கு வைக்க சொல்லு. சரிங்க. வா மீனா, வா. உட்காரு உட்காரு மீனா. அஞ்சலி நீயும் வா வா. ஆமா, வா இங்க உட்காரு. நீ வந்து உட்காரு தேவி. வா.